வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அக்ஷயம் என்றால் வளருவது, திருதியை என்றால் மூன்றாவது, அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாளில் வருவது அக்ஷய திருதியைங்க. அக்ஷய திருதியை கொண்டாடுவதற்கான காரணம் அன்று நடைபெற்ற சிறப்பான விசேஷங்கள், வரலாறு, செய்ய வேண்டிய பூஜை முறைகள், என்னைக்கு எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கலாங்களா? பத்ரிநாத் கோவில்களுடைய கதவுகள் அக்ஷய திருதியை அன்றுதான் திறக்கப்படுகிறது. பகீரதன் கடுமையான தவம் புரிந்ததால் கங்காதேவி பூமிக்கு வந்ததாகவும், ஸ்ரீ வேதவியாசர் மகாபாரதத்தை ஓதத் தொடங்கியதாகவும், ஸ்ரீ கணேச பாரதத்தை எழுதியதும் இந்த நாள் என்றும் புராணங்கள் சொல்கிறது. இந்த நாளில் ஐஸ்வர்ய லட்சுமியினுடைய அவதாரம் தன்யலட்சுமி அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. காசியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விஸ்வநாதர் அக்ஷய திருதியை அன்று பிட்சாடனாக பார்வதி தேவியிடம் பிட்சை பெற்று பிரம்மதேவனின் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதாகவும் புராணங்கள் சொல்கின்றன. கிருஷ்ணர் குசேலரிடம் அவள் சாப்பிட்டு அவரை குபேரனாக்கியதும் இந்த நாள். பாண்டவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அக்ஷய பாத்திரம் வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. குபேரருக்கு நித்திய கலசம் கிடைத்ததாகவும், அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் பரசுராமனும் ஹயக்ரீவரும் ஜனித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் புதுசாக எது வாங்கினாலும் பல மடங்கு பெருகுன்றது நம்பிக்கை. புதுசாக வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு கட்ட தொடங்கிறது, தொழிலில் முதலீடு செய்கிறது, புதிதாக தொழில்கள் தொடங்குவதற்கு, இந்த மாதிரி எல்லாமே புதியதாக செய்வதற்கு ஏற்ற நாள். புனித நதிகளில் நீராடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறும். இந்த நாளில் மூதாதையர்கள், அதாவது பித்ருக்களை வணங்கினால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம் மூதாதையர்களை நினைத்து இந்த நாளில் தயிர் சாதம் தானம் செய்யும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும். குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதலும், பல கலைகள் பயிலவும், சிற்பக்கலைகளில் ஈடுபடவும், பார்வதி பரமேஸ்வரன், விஷ்ணு, மகாலட்சுமி, குபேரரை வணங்குவதற்கு சிறந்த நாள். எப்படி பூஜை செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? அக்ஷய திருதிக்கு முத நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் செய்யணுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம்தான் வாங்கணுன்றது இல்லவே இல்லைங்க. பூஜை அறையில் வெண்மை நிற பொருட்களான தயிர் சாதம், தேங்காய் சாதம், பால் பாயசம், கல்லுப்பு, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வெண்மையான பொருட்களை நம்ம வச்சு கும்பிடலாங்க. முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது கல்லுப்பு, மஞ்சள், சர்க்கரை, ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணிங்க. தங்கமோ வெள்ளியோ இருந்ததுன்னா பூஜை அறையில் வைக்கலாங்க. நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு தீபதூப ஆராதனை காட்டலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு புராணம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லிங்காஷ்டகம், சிவபுராணம் ஆகியவற்றை படிக்கலாம். ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு 108 முறை சொல்லலாம். பஞ்சாட்சர மந்திரம், ருத்ர மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், இதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணலாங்க. இதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கையெடுத்து கும்பிட்டு மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வருக, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வளங்களை தருகன்னு சொல்லிட்டு மனசார வேண்டும் பொழுது எல்லாவரையுமே காப்பாற்றக்கூடிய தாய் லோகமாதா எல்லா வளங்களையும் அருளையும் தருவாள் என்பதில் சந்தேகமே கிடையாதுங்க. குபேரலட்சுமி படம் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க மகாலட்சுமி படம், பார்வதி பரமேஸ்வரன், விஷ்ணு மகாலட்சுமி படம், குபேரர் தனியாக இருந்தாலும் வச்சு கும்பிடலாங்க. அக்ஷய திருதியை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் கொடுப்பது பல தலைமுறைகளுக்கு கஷ்டம் இல்லாமல் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். பக்கத்தில் கோவிலுங்க இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு, பழம், தாலி கயிறு, கொஞ்சம் பூ வச்சு உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. இந்த நாளில் எதை செஞ்சாலுமே அது பல மடங்காக பெருகுன்றனால நல்ல விஷயங்களையே செய்வோம், நல்ல விஷயங்களையே பேசுவோங்க. அக்ஷய திருதி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க.
இந்த பூஜையை சாயந்தரம் செய்வது மிகவும் நல்லதுங்க. இந்த நாள்ல செய்யக்கூடாதது, வீட்டை அசுத்தமா வச்சிருக்க கூடாது, யாசகம் கேட்பவர்களுக்கு வெறுப்புடன் திருப்பி அனுப்பக்கூடாது, கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது, பகல்ல தூங்கக்கூடாதுங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது, கோவப்படுறது, பொறாமப்படுறது, வாக்குவாதம், சண்டை சச்சரவு கூடவே கூடாது. நெகட்டிவான வார்த்தைகள் இல்லை, வேண்டாம், கூடாது, நடக்காது, முடியாது, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவே வேண்டாம். வெளியே அன்னைக்கு போறீங்கன்னா வீட்டுக்கு வரும்பொழுது வெறும் கையோட வரக்கூடாதுங்க. பூவோ சர்க்கரையோ மஞ்சப்பொடியோ வாங்கலாம். வீட்டை இருளடைய வைக்கக்கூடாதுங்க. அக்ஷய திருதி என்று குபேர லட்சுமியையும் பார்வதி பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் வணங்கி செல்வ வளத்தை பெறுவோம். நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை காண மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.